தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை கொடுக்க முடியாம நிதி பற்றாக்குறைன்னு பஞ்சப்பாட்டு பாடி வரும் இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துறோன்னு சொல்றது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. இடிஞ்சு விழுற அங்கன்வாடிகள், பள்ளி கட்டிடங்களை சீரமைக்க நிதி இல்லைன்னு சொல்ற அரசுக்கு காலை உணவு திட்டத்தை விரிவாக்க நிதி எப்படி வந்தது? இதுக்கான நிதியை யார் வழங்குறாங்க? அரசு தான் நிதி ஒதுக்கும்னா தங்கள் உடன்பிறப்புகளுக்குமான கமிஷன் அதில் கழிக்கப்படுமா? தனியார் நிதி வாங்க திட்டம்னா எவ்வளவு நிதி வருது, எவ்வளவு செலவழிக்கப்படுதுன்னு வெளிப்படைத்தன்மை இருக்குமா? ஏற்கனவே காலை உணவு திட்டம் செயல்படுற பள்ளிகளில் உணவின் தரமின்மை குறித்து பல குற்றச்சாட்டுகள் வருது. அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுற உணவின் தரம் முறையா ஆய்வு செய்யப்படுதா? ஒரு குழந்தைக்கு 293.40 கலோரி, 9.85 கிராம் புரதம், 5.91 கிராம் கொழுப்பு வழங்கப்படுவதாக அரசு கூறுது. ஆனால் இந்த உணவுகளின் ஊட்டச்சத்து மதிப்பு மருத்துவ ரீதியாக சான்றளிக்கப்படுகிறதா? உடன்பிறப்புகளோட கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் விதியான உணவின் தரம் பாதிக்கப்படாதுன்னு அரசு உறுதி கொடுக்குமா? காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்த துடிக்கிற இந்த அரசு பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்து குழந்தைகள் காயமடைகிறத தடுக்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்த காலை உணவு விரிவாக்கமும் உண்மையாகவே மாணவர்கள் மீது உள்ள அக்கறையா, இல்லை ஆட்சி முடியறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவு கொள்ளையடிச்சுக்கலாம்ன்ற திட்டமா? மக்களுக்கான அடிப்படை தேவைகள், நலத்திட்டங்களுக்கு நிதி இல்லைன்னு பஞ்சப்பாட்டு படிக்கும் இந்த அரசு கடன் வாங்கும் நிதியை எல்லாம் என்ன செய்ததுன்னு வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா?